ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ராக்டிசிங் கோன் மேக் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கான பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ப்ராக்டிசிங் கோன்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். மெஹந்தி டிசைன் போட்டு பழகுறதுக்காக ஒரு கோன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த கோன் கலர் கொடுக்காது. சப்போஸ் கலர் கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த பேப்பரில் அந்த கலர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அதனால கலர் கொடுக்காத மாதிரி ஒரு கோன் மேக் பண்ணுவாங்க. அந்த கோன் தான் ப்ராக்டிசிங் கோன். வாங்க எப்படி ப்ராக்டிசிங் கோன் மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பவுலில் 100 கிராம் ஹென்னா பவுடர் எடுத்திருக்கேன். நான் பக்கத்துல போய் கடையில ஹென்னா பவுடர் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டா கிடையாது. BAQ பாடி ஆர்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹென்னா பவுடர் தான் வாங்கணும். இல்லைனா 3 ஃபில்டர், 5 ஃபில்டர், 7 ஃபில்டர்லாம் இருக்கு. நான் 3 ஃபில்டர் மெஹந்தி பவுடர் எடுத்திருக்கேன். 100 கிராம் ஹென்னா பவுடருக்கு 40 கிராம் சுகர் வந்து ஆட் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். இதுதான் மெஷர்மெண்ட். நீங்க 100 கிராம் பவுடர் எடுத்தா அதுக்கு 40 கிராம் சுகர் எடுக்கணும். சுகர் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பேஸ்ட்டு உதிராம இருக்கும். நம்ம மெஹந்தி ஒரு பேப்பர்ல போடுறோம், இல்ல கையில போடுறோம்னா, அது சீக்கிரமா உதிராம இருக்கணும்னா, அதில நம்ம சுகர் ஆட் பண்ணணும். இத ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 லெமன் வந்து அதில புழிஞ்சுக்கலாம். நீங்க ஃபில்டர் பண்ணிட்டு புழிஞ்சுக்கிட்டா கூட ஓகே தான். 1/2 லெமன் புழிஞ்சுக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 100 கிராம் ஹென்னா பவுடர் எடுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு 40 கிராம் சுகர் எடுக்கணும். ஒரு 1/2 லெமன் எடுக்கணும். இதுதான் மெஷர்மென்ட். இதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி, அத நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே வரணும். இதில எதுக்காக லெமன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அது ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். கோனோட பேஸ்ட் கெட்டு போகாம பார்த்துக்கும். ஸோ, அதுக்காக தான் கொஞ்சமா லெமன் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். லெமன் ஆட் பண்ணுறதுனால கையில போட்டா எரியுமா அப்படின்லாம் கேட்டா கிடையாது. ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் ஆட் பண்றோம். எந்த எரிச்சலும், இரிட்டேஷனும் குடுக்காது. நெக்ஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டே வரணும். பிகினரா இருக்கும்போது இந்த தண்ணி அளவு ரொம்ப முக்கியம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்கன்னா நெறைய ஊத்திறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. நெறைய தண்ணி ஊத்திட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் பவுடர் போட்டு, அதுக்கப்புறம் சுகர் போட்டு மெஷர்மெண்ட்டே மாறிடும். உங்களுக்கு நல்ல ஃப்ளோ கிடைக்காது. ஸோ கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இந்த மாரி மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. எல்லா பேஸ்ட்டும் ஈரமாகணும். அவ்வளோதான். அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணா போதும். இந்த கன்சிஸ்டன்சி வந்து பொட்டேட்டோ மேஷ்டு கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. உருளைக்கிழங்க மசிச்சு வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்ட மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா, இத ஒரு 6 டூ 8 ஹார்ஸ் ட்ரை ரிலீஸ்க்கு வைக்கணும். ட்ரை ரிலீஸ் அப்படிங்கிறது என்னன்னா, பேஸ்ட்டு ஊறுறதுக்கு நமக்கு குடுக்குற டைம். இந்த மாதிரி கட்டியா இருக்கிற பேஸ்ட்டு ஸ்மூத்தாவும், நமக்கு நல்ல ஃப்ளோவாவும் வரணும் அப்படின்னா, அது கண்டிப்பா ஊறணும். இப்போ நம்ம 100 கிராம் பேட்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த பேட்ச்லேருந்து நமக்கு எத்தன கோன் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு 13லருந்து 14 கோன் கிடைக்கும். ஒரு கோனையும் நம்ம ஃபில் பண்றது வந்து 25 கிராம்ல ஃபில் பண்ணோம் அப்படின்னா, 13 டூ 14 கோன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த பேஸ்ட்ட ஏதாவது ஒரு மூடி அப்படி இல்லன்னா, கிளிங் ராப் போட்டு கவர் பண்ணி ஒரு ஓரமா எடுத்து வச்சுருங்க. பிராக்டிஸ் கோன்க்கான பேஸ்ட் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. நான் ரிப்ளை பண்றேன். எப்படி ஃபில்டர் பண்ணணும், எப்படி கோன் ரோல் பண்ணணும், சீல் பண்ணணும் எல்லாமே பார்ட் 2 வீடியோவா அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.